ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அக்டோபர் 7க்கு பிறகு மேஷ ராசிக்காரங்களுக்கு இது நடக்க போகுது. காரணம் என்னென்னா, இந்த அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் தான். அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்கும் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றமானது ஏற்படும். அந்த மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் நடக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் அடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம், பயிற்சி மற்றும் கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் தங்களுடைய ஏக்கத்தை மாற்ற போகிறாங்க. அதாவது அனைத்து கிரகங்களும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நுழைய போகுது. அக்டோபர் மாதத்தில் முக்கியமாக 6 கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற போகிறாங்க. இந்த பின்னணியில் நிறைய ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் நிகழ போகுது. இது யார் யார் எந்த மாதிரியான மாற்றங்களை சந்திக்கிறீங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டு ரொம்பவே முக்கியமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் கருதப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அக்டோபர் 7க்கு பிறகு ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் தங்களுடைய இயக்கத்தை மாற்ற போகிறாங்க. அதாவது அனைத்து கிரகங்களும் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்குள்ளே நுழைய போகுது. அக்டோபர் மாதத்தில் 6 முக்கிய கிரகங்கள் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறதுனால 12 ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களானது நிகழப்போகுது. மேலும் வியாத ஞானத்தின்படி 9 கிரகங்களுடைய இயக்கத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அவை அனைத்து ராசிகளையுமே பாதிக்கும். அனைத்து கிரகங்களுமே அந்தந்த ராசிகளை அவரவர் காலத்துக்கேற்றவாறு மாற்றிக்கொள்வதால் சுப அசுப பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் தங்கள் இயக்கத்தை மாற்ற போகிறாங்க. இது ரொம்ப விசேஷமானதாகவே கருதப்படுது. மேலும் அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னலாம் நடக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அக்டோபர் மாதத்தில் மெயினாக 6 முக்கிய கிரகங்கள் தான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற போகிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் சில ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். எனவே எந்தெந்த கிரகம் எப்போது மாறுகிறது, எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பலன் அளிக்க போகுது அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்கள் வாரியாகவே டெய்லி ஷேர் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மேஷராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அந்த 6 முக்கியமான கிரக பயிற்சி நடக்குதுங்கிறது சொல்லப்பட்டிருக்குல்ல, அது என்னங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புதன் பயிற்சிங்க. அக்டோபர் தொடக்கத்தில் புதன் திசை மாறப்போகுது. அக்டோபர் 1ஆம் தேதி புதன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிம்ம ராசியிலேருந்து விலகி இரவு 8:39 மணிக்கு கன்னி ராசியில் பிரவேசிக்க போகிறாரு. இது ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கிரக பயிற்சி. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் அக்டோபர் 2ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாற போகிறாரு. இது ரொம்ப வலுவான ஒரு பயிற்சியாக பார்க்கப்படுது. அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் 3ஆம் தேதி. அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான செவ்வாய் பயிற்சியானது நடக்க போகுது. அக்டோபர் 3ஆம் தேதி மாலை 5:12 மணி அளவில் செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாற போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக சூரியனுடைய சஞ்சாரமும் ஏற்பட போகுது. அது அக்டோபர் 18ஆம் தேதி. சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் தனது இயக்கத்தை மாற்றுவார். அந்த மாதிரி அக்டோபர் 18ஆம் தேதி மதியம் 1:18 மணிக்கு சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாற போகிறாரு. இந்த ஒரு அதிசயமானது நடக்க போகுது. அப்புறம் அக்டோபர் 30ஆம் தேதி இந்த அன்னைக்கு ராகு பயிற்சி நடக்க போகுது. அக்டோபர் 30ஆம் தேதி ராகு தனது நிலையில் இருந்து பிற்பகல் 2:13 மணிக்கு மாறுறாரு. அப்போது மேசராசிலிருந்து மீன ராசியில் பிரவேசிக்க இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கேது பயிற்சி. அக்டோபர் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதியம் 2:13 மணிக்கு மழுப்பழுப்பான கிரகம் என கேது துலா ராசியில் வகர நிலையை அடைய போகிறாரு. இதுவும் வலுவாக நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ இந்த மாதிரி அனைத்து கிரகங்களுடைய பயிற்சியானது ஏற்படும். இந்த பயிற்சியானது அனைத்து ராசி அறிகுறிகளை பாதிக்க போகுது. சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்கள் கூடும். அதே சமயம் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அசுப முடிவுகள் வரலாம்.
அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு தான் சொல்ல போகிறேன். ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து வருங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் பேச்சு மற்றும் சுபாவத்தில் கட்டுப்பாடு தேவை, இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்படும். அப்புறம் குடும்பத்திலையும் பணியிடத்துலையும் வீண் பேச்சை தவிர்க்கணும், இல்லைனா ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் வார்த்தைகள் தான் பிரச்சனையை அதிகரிக்கும் என்பதை உணர்ந்து செயல்படணும். இதில் நீங்கள் உணர்ந்து செயல்பட்டாவே பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படாமல் தப்பிக்கலாம். அப்புறம் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும். அதனால் இந்த டைம் சாதகமான சூழலை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கான பலனை இந்த டைம் பெறுவீங்க. அதற்கு உண்டான மாதிரி உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த அக்டோபர் 7க்கு பிறகு உங்கள் உடல்நலையில் முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் கவனம் தேவை. உடல்நிலையில் சின்ன பிரச்சனைனாலும் அதை ஃபஸ்ட்டே டாக்டர்கிட்ட பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த அக்டோபர் 7க்கு பிறகு தொடக்கத்தில் உங்கள் உற்றார் உறவினர்களோடு உறவுகளை பராமரிப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக இந்த அக்டோபர் மாதத்தில் திருமணம் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இருப்பினும் உங்கள் துணையுடைய உணர்வுகளை புறக்கணிக்க வேண்டாம். அப்படி புறக்கணிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கும். அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தே வெற்றியை பெறலாம். ஸோ தாராளமாக தொழில் வியாபாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் முழு இதை போடுறீங்களோ அதை போடுங்க. உத்தியோகத்தில் கூட பணியிடத்தில் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தணும், இல்லைனா பணியிடத்தில் கொஞ்சம் பாதிப்பு வரும். மெயினாக தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அதில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னாவே பாதி பிரச்சனை உங்களுக்கு தீரும். அதுவும் இந்த அக்டோபர் மாதத்தில் கரெக்டாக இந்த 7ஆம் தேதிக்கு பிற்பகுதியில் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது இருக்கும். இருந்தாலும் அது தொடர்பான ஆபத்தான திட்டத்தில் முதலீடு செய்வதை முடிஞ்சளவு தவிர்க்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதனால் நிதி இழப்பு ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். உங்களுடைய திட்டமிட்ட வேலைகள் முடிக்க முடியும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறலாம். அதனால் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். காதல் உறவில் கூட பல மாற்றத்தை காண்பீங்க. ஸோ காதல் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக இருந்ததுன்னா அதையும் ஹேண்டில் பண்ண பார்க்கணும். ஸோ எதையுமே ஹேண்டில் பண்ணுவதற்கு தயாராக இருக்கணும். உங்கள் காதல் வாழ்க்கை அப்போ தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜெயம் உண்டாகும். அதுக்கப்புறம் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைக்கும். இந்த டைம் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது. வரக்கூடிய எல்லா வாய்ப்பையும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல லாபங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் நடிக்கக்கூடிய உங்கள் திறமையை பார்த்து மற்றவங்க நிறைய உங்களுக்கு ஆப்ஷனில் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் படம் ஆப்ஷன் எந்த அளவுக்கு வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆப்ஷனில் படம் இருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேஷ ராசியில் சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை விட உங்களுக்கு பயங்கரமான தொண்டர்கள் மூலிமா ஆபத்து வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அரசியலில் இருக்கிறவங்க யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் முன்னின்று எதையும் செய்ய வேண்டாம். ஸோ இந்த கிரக மாற்றங்களால் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண மறக்காமல்
பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ வேறொரு வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.